2 அணிகளாக போட்டி நடக்குது. 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்க போகுது. ஆல்ரெடி தபால் ஓட்டு போய் திரும்பி நிறைய பேர் ஓட்டு பதிவு பண்ணி திருப்பி அனுப்பிச்சாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ மாற்று அணியினர் வந்து ராகவேந்திரா மண்டபத்தில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கூட்டம் நடத்துறாங்க. அந்த கூட்டத்தில் அதிகமான நாடக நடிகர்கள் அங்கே இருக்கிறாங்க. அந்த அதிகமான நீங்கள் அனைவரும் ஒன்றாக இருந்தால் நீங்கள் நினைக்கிறீர்கள் நாங்கள் அழிந்து விடுவோம் என்று. அழிய மாட்டோம், எங்களை அழிக்கவும் முடியாது. அதே இனத்தை சேர்ந்த ஒரு நூலை முன்னாடி தொங்க விட்டா மறைஞ்சிருவான் மனோபாலா. நான் இதுவரை அவரை பற்றி பேசியது கிடையாது. அவர் சொல்கிறார், ராதாரவி, ராதிகா, சரத்குமார், நிரோஷா, ராம்கி, வாசு விக்ரம் போன்ற அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களை இந்த திரையுலகை விட்டு விரட்ட வேண்டும் என்று. நீ வேறு தொழில் செய்து நீ வாங்கி கொண்டிருக்கிறாய் வாய்ப்பு, அதோடு நிறுத்து. எதற்காக சொல்கிறேன் என்றால், ஏதோ வாய்க்கு வந்ததை பேசி பேர் வாங்கி கொள்ள வேண்டும் என்றால் அந்த கூட்டத்தில் நீ பேரை வாங்கலாம், ஆனால் இந்த கூட்டத்தில் நீ வாங்க முடியாது. எதற்காக சொல்கிறேன் என்றால், இமயமாக இருந்தவர் நடிகர் எம்.ஆர். ராதா அவர்கள். சினிமா விட்டு நீ விரட்டப்பட முடியுமா? நீ சாதாரண தூசியடா. இந்த கூட்டத்திற்கு நடுவில் நீ சாதாரண தூசி. இப்பொழுது இதுவரை இங்க வந்து கையெழுத்து போட்டிருக்கும் வெறும் உறுப்பினர்கள் மட்டுமே, ரசிகர்கள் அல்ல, நம் நண்பர்கள் அல்ல. எங்களுக்கு உழைப்பதற்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் ஏறத்தாழ 950 பேர் கையெழுத்து போட்டிருக்கிறார்களா? இந்த 950 பேர் அவர்கள் எல்லாம் நீ என்னதான் 10,000 ரூபாய் பணம் கொடுத்தாலும் நாளை நிச்சயமாக இந்த கூட்டத்தை பார்த்தவுடன் ஒருவேளை 10 என்பது 15ஆக கூட மாறும். 15,000 ரூபாய் கொடுத்து மாற்றி விடலாம் என்று நினைக்கிறார்கள். அப்படி மாற பணம் வாங்கி மாற்றி ஓட்டு போடும் கூட்டமா இது? நாங்கள் இங்கே வரும்போது எல்லாரும் உங்க காடை காமிங்க, கையெழுத்து போடுங்கன்னு சொல்லியிருக்கோம். எல்லாரும் உயிரோட இருக்கிறவங்களை காடை காமிச்சு கையெழுத்து வாங்கியிருக்கோம். அவன் கையெழுத்து வாங்கியிருக்கான். அவன் சொல்றான், ஒரு 600 பேர் திரண்டு விட்டார்கள், 1500 பேர் வந்து விட்டார்கள். 1500 பேர் மீட்டிங் போடலாமா இங்கன்னு நேற்று யோசிச்சு இங்க வந்து வேடிக்கை பார்த்ததுக்கு, சரத்குமார் அவர்கள் தலைவர் அவர்கள் இங்க வந்து இடத்தை பார்த்ததுக்கு வெளியே 1000 பேர் சேர்ந்துட்டான் அவரை பார்க்க. அப்ப இந்த 1000 பேரையும் சேர்த்துக்கிறதாடா உள்ள? அதுக்குத்தான் நான் சொன்னேன், கார்டு இருந்தால் மட்டும் உள்ளே அனுப்புங்க, கையெழுத்து போட்டு உள்ளே அமர சொல்லுங்கள். ஏன்னா இந்த தேர்தல் எனக்கு தெரியாதா எப்படி நடத்த வேண்டும்? எனக்கு தெரியும். என்னுடைய மக்கள் நன்றி கட்டவர்கள் அல்ல. அவர்களுக்கு உணர வேண்டும். இந்த ராதாரவின் எல்லாரும் பேசுறான். நான் எதிர்பார்க்காதது, ஏன்னா பொய்யான கருத்தையே சொல்கிறார்கள், அது வேறு. அந்த இடத்தை வித்துட்டான். அவன் யாரு? அந்த ஒரு கெட்ட பூச்சி ஒண்ணு பேசுது. பேசிக்கொண்டு இருக்கும்போது ஒரு பூச்சி இங்கே கடிச்சா இப்படி நசுக்கி விட்டுருவோம். பூச்சி இப்படி எதிர்க்க வந்தா ஒரு அடி அடிச்சு விட்டுருவோம். உள்ள போய் கடிச்சா என்ன செய்வோம்? இங்கே நான் எடுக்கவும் முடியாது மேடை. அந்த மேடை நாகரிகம் கருதி நான் வண்டியில ஏறணும்னா முதல்ல பிடிக்கிறது இந்த பூச்சை தான். உள்ள கடிப்ப போட்டு தேய்ப்பல. வரட்டுமடா 18ஆம் தேதி இரவு, 18ஆம் தேதி நைட்டோட சரிடா. எல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் ஓவர். ஏனென்றால் நீங்கள் வாக்களித்து எங்களை ஏன் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் சொன்னது அத்தனையும் பொய். நாங்கள் தலைவர் சரத்குமார் அணியைத்தான் நம்புகிறோம், அவர்கள் எங்களை காப்பாற்றுவார்கள் என்ற எண்ணத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். காலையிலே வந்து 7 மணிக்கு ஆரம்பிக்க போறாங்க, வாங்க. இவன் போய் கமிஷனர் ஆபீஸ்ல சொல்றான், ரவுடி பசங்கள்லாம் இறக்கிடுவாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். ஏண்டா, நீங்க ஊருக்குள்ள வந்தாலே யோக்கியம் வரோம் சொம்பெடுத்து உள்ள வைன்னு சொல்ற ஆளுங்க நீங்க.
நீங்க பேசலாமாடா நியாயத்தை பத்தி? அதற்காக சொல்கிறேன். இவங்கெல்லாம் பேசினாங்க, எனக்கு கவலை இல்லை. எஸ் வி சேகருக்கு பல ஆண்டுகளா என் மேல ஒரு கோபம். அது இதுதான், இந்த அடிப்படையில் தான் கோபம் அவனுக்கு. அந்த எஸ் வி சேகரையே நம்முடைய நடேசன் அவர்கள் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி, நீங்க ராதாரவி வீட்டை கேளுங்க அப்பதான் உள்ள வர முடியும்னு சொல்லி, இவர்கள் எஸ் வி சேகர் எனக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு சேரன் அவர்களுக்கு வழிவிடுங்கள், சேரன் அவர்கள் இயக்குனர் சேரன் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.